நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் ரொம்ப ஒரு மகிமையான ஒரு டாபிக் ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறீங்க இப்போ அப்படி தானே அப்படின்னு. சில பேர் உற்சாகமாக சொல்லுங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு ரெடியா. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ரிசீவ் பண்ணுறவங்க பாக்கியவான்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹிஸ் வில் இன் ஹிஸ் டைம். ஆமேன் சொல்லலாமா. ஹல்லேலூயா. ஹிஸ் வில் இன் ஹிஸ் டைம். அவருடைய சித்தமும் திட்டமும் அவருடைய நேரமும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவருடைய திட்டமும் அவருடைய நேரமும். சத்தமா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அவருடைய திட்டமும் அவருடைய நேரமும். ஹல்லேலூயா. His will in his time. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன வச்சு சொல்லுங்க. என்ன வச்சு ஆண்டவர் ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் அதை பிலீவ் பண்றீங்க? ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He has a wonderful plan for you. ஆமென். இதுல என்ன ஒரு பெரிய மேஜிக்னா, உங்களுக்கு இருக்கிற பிளான் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பிளான் அவங்களுக்கு இருக்கிறாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான யூனிக் பிளான கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? நல்லா தேவனை மகிமைப்படுத்தி his plan, his will in his time. ஆமென். கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில அவருடைய நேரத்துல பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய திட்டம் அதன் காலத்தில் அழகாய் நடந்து முடிஞ்சது. ஆமாவா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ வேதத்துல இத்தனை திரளான சாட்சிகள் முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கும் போது நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்படி வேதத்துல இத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டம் அவருடைய நேரத்துல கரெக்டா நடந்துச்சோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையில தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டமும் சரியான நேரத்தில் நடைபெறும், நிறைவேறும். God will fulfill his will in his time in your life. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. God has a plan to fulfill his will. ஆமென். ஆமென் சொல்லலாமா? அவருடைய நேரத்துல அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆமென். ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே பார்த்தோம்னா அப்படிதான். சில வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து தியானிப்போம். சங்கீதம் 119 126 பார்ப்போமா? 119 126. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்களும் போதும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. சத்தமா சொல்லுங்க. வேலை வந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. வேலை வந்தது. எனக்கு வேலை வெட்டியே இல்லாம சும்மா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வசனம் வேலை வந்தது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வேலை வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தானே சொன்னார், ஸ்ரீயே இன்னும் எனக்கு வேலை வரவில்லை அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு. வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் வேலை வரவில்லைன்னு சொல்லி அனுப்பல, வேலை வந்ததுன்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை வந்தது, ஏற்ற வேலை. ஆமென் சொல்லலாமா? His timing is different from our timing. ஆமென் சொல்லலாமா? நம்மலாம் எப்போ பாரு ஆண்டவர் எப்போ ஆண்டவரை நடக்கும் வென் அப்படின்னு நோய் நோய்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட.
ஆமென். ஆண்டவர் பெஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்போ நடக்கும் ஆண்டவர், எப்போ நடக்கும் ஆண்டவர், எப்போ நடக்கும், எப்போ நடக்கும். தாவீது அப்படி கேட்கல. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? யோசேப்பு அப்படி கேட்கல. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெஸ்டர் பண்ணணும்னு நினைக்காம நம்ம கற்றுக்க வேண்டியதை கற்றுக்க, நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்க, நீடிய பொறுமையை கற்றுக் கொடுப்பாரா கற்றுக்க. ஆமென் சொல்லலாமா? சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுப்பாரா கற்றுக்க, சாந்தத்தை கற்றுக் கொடுப்பாரா கற்றுக்கிட. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். 22:14. லூக்கா 22:14. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். ஆமென். த ரைட் டைம் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுச்சு. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, வேலை வந்தபோது. வேலை வந்தபோது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு வேலை வந்த போது அவருடைய திட்டம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் வந்துச்சுன்னா அவர் திட்டம் நிறைவேறும். யோவான் 12:23. யோவான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு இயேசு சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? So God knows his time. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த போது அவருடைய நேரம் என்னைக்கு, எப்போ, எதை பிதாவின் சித்தத்தை செய்யணும் என்பதை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். நம்ம தான் பரிதாபமா எப்போ ஆண்டவர் செய்வார்னு தெரியாமல் முட்டி மோதி மூக்கை உடச்சிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிட்டு யாரையாவது பேசிக்கிட்டு நம்ம மேலே தப்பு நம்ம என்ன செய்ய மாட்டோம், என்றைக்குமே ஒத்துக்கிடவே மாட்டோம். இப்படி தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி நீ தான் கணவன் மனைவி, நீ தான் மாற்றி கூட பிறந்தவங்க என்ன நீ தான். அப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கை யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுது, மற்றவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணா. 3 விரலும் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதான்? நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணுதான். ஒரு விரல் கடவுளை பாயிண்ட் அவுட் பண்ணுதான். அப்போ நீங்கள் யாரையாவது குற்றப்படுத்தும் போது ஒன் டைம் நீங்கள் ஒருத்தர் மனுஷனை ஆப்போசிட் ஒரு ஆளை குற்றப்படுத்துனீங்கன்னா 3 விரல் உங்களை குற்றப்படுத்துது என்பதை மறந்து போகாதீங்க. 3 விரல் உங்களை குற்றப்படுத்துறது மாத்திரம் இல்லை, படைத்தவரையும் குற்றப்படுத்துறீங்க என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், மறந்து போகக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, மகிமைப்படும்படி என் வேலை வந்தது. ஆமென். 27ஆம் வசனம், அதே 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று இந்த வேலையிலேருந்து என்னை விலக்கிடணும் சொல்வேனா? ஆகிலும் சொல்வேனோ, அழகா சொல்லியிருக்காரு, சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் இயேசு தைரியமா சொல்றார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிதா கிட்ட, ஆண்டவரே இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்வேனா? முடியும் இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். இதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு இயேசு சொல்றார். ஆமென். Though he prayed, 3 தடவை ஜெபிக்கிறார். பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்லன்னு சொன்ன ஜெபம் தான் his will and his time. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம்னு ஒப்பு கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு sacrificial life தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? அழகா சொல்ற பாரு, இந்த வேலைக்குள் நான் வந்தேன். I came for a purpose. ஆமென் சொல்லலாம். ஆமென். சும்மா பெத்து போட்டு, சில பேர் கோவம் வந்தால் சண்டை போடுவேன். சும்மா பெத்து போட்டாங்களா எங்கள் அம்மா அப்பா அப்படின்லாம் சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம சொல்லணும், சும்மா படைச்சிட்டாரேன் ஆண்டவர்,
ஒரு பர்பஸ்க்காக என்ன படைச்சிருக்காருன்னு சொல்ல தெரியணும். பிசாசு உங்களை மனமடி வாக்குவான், பிசாசு உங்களுக்கு வேதனையை கொடுப்பான், பிசாசு உங்களுக்கு சோர்வை கொடுப்பான், யார் மூலியாவது எதையாவது பேச வச்சு உங்க மனசுல இருக்க சமாதானத்தை இழுக்க பார்ப்பான். சொல்லணும், ஏய் பிசாசே, ஐ எம் நாட் ஃபார் திஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் இதுக்கு வரல, அவருடைய வேலைக்காய் நான் வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் a purpose and plan, divine plan in my life. அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நீ சொல்ற ஏமாத்துற வார்த்தையை நம்புறதற்கு நான் ஏமாந்த கோழி இல்ல. ஆமென். இத நீங்க சொல்லணும். யார்கிட்ட? பிசாசுக்கு. சொல்லுங்களேன். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya. ஹalleluya. நல்லா இருக்கும். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் அப்படியே டல்லாக்கிரும் பிசாசு. எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் கொண்டு வந்துடும். போன வாரம் ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, அது இது டிஸ்டர்பன்ஸ். இப்போ நல்ல ஒரு லேடி தான், அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அத்தனை. பிசாஸ் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அப்படி ஒரு தாட்டை கொடுத்துரும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்படி தாட் வரும்போது என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு கெட் அப். ஆமேன். ஆவியானவர் சொல்லுவார், மெல்லிய சத்தில் சொல்லுவார், நோ, எலும்பு, நோ, இதுலேருந்து உதறி தள்ளிட்டு எழுந்துரு, ரைஸ் அப் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். பாருங்க, அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். ஹிஸ் வில் இன் ஹிஸ் டைம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு, என் வேலை வந்துருச்சுப்பா. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி ஆண்டவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு சொல்ல முடியுமா? அது தெரிஞ்சா நாங்கள் எங்க எப்படி இருக்கோம்? எப்படி ஆண்டவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் வந்து மனுஷகுமாரன். சிலது சொல்றார், இந்த வேலையை பிதா தவிர ஒருவரும் அறியான்றாரு. சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே தெரியாதுப்பா, வலது பக்கத்தில் என்னோட புள்ள ஒரு பிள்ளையும் இடது பக்கத்தில் இன்னொரு பிள்ளையும் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சிபாரிசு கேட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது, பிதாக்கு மட்டும் தான் தெரியுன்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். இட் இஸ் பிகாஸ் Jesus prayed every day. He had a divine connection with God. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக்கிட்டே இருந்தாரு. ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்றதை விட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்றதுக்கு முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? So prayerful life உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், எப்போ திட்டம் வந்துருச்சு, இப்போ வேலை வந்துருச்சுன்றது நமக்கே தெரியும். ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? முன்னாடிலாம் எனக்கு ஆட்கள் இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். ஆட்கள் கூட்டம் வச்சுட்டு ஆட்கள் வரலைன்னா ஆண்டவர்கிட்ட போய், என்ன ஆண்டவரே நான் தப்பா, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேன்னா, நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் யாரையாவது ஏதாவது சொல்லிட்டேன்னா, பேசிட்டேன், நான் போட்டு அழுது பரண்டு. அப்போ உள்ளே வரும்போதே எனக்கு ஆட்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அப்போல்லாம் என்னை சமாதானப்படுத்தி கொஞ்சம் அப்படியே ஆட்கள் வந்துடுவாங்க. நான் வருவேன், நிறைய பேர் எப்போவுமே சொல்லுவாங்க, நான் எந்திரிச்சு வந்தோடனே மயக்க பிடிச்சோடனே ஆட்கள் நிரம்பிடும். அது தேவன் கிருபை. ஆமென் சொல்லலாமா? நான் முட்டி போட்டு, என்ன ஆண்டவரே ஆட்கள் இல்லை, நான் அப்படி இப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம். ஆண்டவர் உடனே எனக்கு கவலைப்படாத வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். ஆவியானவர்கிட்ட பேசுவார். அதே மாதிரி வந்துடும். ஆனால் இப்போது ஆட்கள் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அதை குறித்ததான கவலையே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஏன்னா எனக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். ஆமேன். இதுக்காக ஆண்டவர் என்னை உருவாக்கலை, இதற்காக ஆண்டவர் என் மேலே தரிசனத்தை வைக்கலை, இந்த ஒரு கூட்டத்துக்காக மாத்திரம் என்னை வைக்கலை, மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குறதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் அழைச்சிருக்கிறார், தேவன் முன்குறிச்சிருக்கிறார். அவர் திட்டத்தை அவர் நேரத்துல என் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவர். ஆமென். ஆமென். சோ இப்ப நான் கலங்குறது இல்லை. ஆமென் சொல்லலாமா? எனக்கு தெரியும் யார் ஆண்டவர் கொண்டு வரணுமோ கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 2000 பேருக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், 20 பேருக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். 2000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது தான் பெருசாக பெருசு. பிரசங்கம் பண்ணிட்டு 20 பேருக்கு சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலான்னு என் மனசு என்ன செய்யாது,
சொல்லாது. ஆமேன் சொல்லலாம். ஆமென். 20 பேருக்கும் எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தோணுதுன்னா 2000 பேருக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள அப்படியே எரிகிற அக்கினியாய் எலும்புக்குள்ள எரிகிற ஒரு எரி பந்தமாய் போட்டிருக்கிறாரு. ஆமென். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு சர்ச்சுக்குள்ள வரும்போதே அந்த பிரசன்ஸை கேட்ச் பண்ற ஃபயர் உள்ள இருக்குது? 3வது பாட்டு பாடிட்டாங்களா? எப்போ வருவாங்க பாஸ்டர்மா? எப்போ பிரசங்கம் ஆரம்பிப்பாங்க? பிரசங்கம் ஆரம்பிச்சிச்சா? எப்போ முடியும்? இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? இல்லை உள்ள வரும்போதே அந்த பாட்டு உங்களை இழுக்குதுன்னு சொன்னீங்கன்னா உள்ள சம்திங் ஒரு ஸ்பெஷல் உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உங்களை மாதிரி விசுவாசியா இருக்கும் போது உள்ள வரும்போதே I entered his presence with praise and thanksgiving. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சங்கீதம் 100 சொல்லுது, உள்ள வரும்போதே ஆண்டவருடைய மகிழ்ச்சியினால அபிஷேகத்தினால தேங்க்ஸ் கிவிங்னால அது நன்றி உள்ள இருதயத்தினால பொங்கி வாசலுக்குள்ள வரணும். தேவனுடைய வாச ஸ்தலத்துக்குள்ள வரும்போது உள்ளம் நன்றியால் பொங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. நல்ல பாடல்லாம் இருக்குல்ல, உள்ளம் நல்லா இருக்கும். ஒரு பாட்டு, அது உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பழைய பாட்டு, உள்ளம் நன்றியால் பொங்கி, அது ஒரு கோரஸோட சாங். ஆமென். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ நோ இட். சரி, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45வது வசனம். 26:45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஸோ ஆண்டவர் வந்து தெளிவா இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தெளிவா இருந்தாரு. நீங்க மட்டும் ஏன் இப்படி குழம்புறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமேன்னு சொல்லலாமா? பாஸ்டர்மாக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியாது, தீர்க்க தரிசனமா எல்லாத்தையும் வீட்டில் நடக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிடுறாங்களேன்ற மாதிரியே ஒரு ஒரு பார்வை பார்க்குறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஆண்டவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவர் வேலை வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மோசே வாழ்க்கையில 40 வயசு ஆனோன்னு மோசே நினைச்சிட்டாரு ஹீஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தாட் வந்தது. ஓகே, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை கர்த்தர் என்னை வச்சு செய்ய நினைக்க. ஏன்னா அவங்க அம்மா பால் ஊற்றும் போதே, பால் கொடுக்கும் போதே சொல்லி வளர்த்தா, நீ எகிப்தியன் அல்ல, நீ எபிரேயன், நீ இந்த எபிரேய ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக இவங்களை விடுதலை செய்கிறதற்காகவே பிறந்திருக்கடா அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. தாய்மார்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுக்குற பிள்ளைக்கு நான் உங்கள் வார்த்தையை சொல்லி பால் ஊட்டுவேன் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை சொல்லி வளர்ப்பேன் ஆண்டவரே, தீர்மானம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு வாசலை திறந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போது மோசே 40 இயர்ஸில் நான் ஆல்ரைட், நான் ஓகே அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு பயந்து ஓடி போனார் பாருங்க. அடுத்து வாசிப்போம். யாத்ராகம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15. யாத்ராகம் 2:14-15. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, பார்வோனுக்கு போயிருச்சு, ராஜாவுக்கு போயிருச்சு என்று கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்திலே போய் தங்கினான். ஆமென். ஒரு வார்த்தை, அது யாரு சொன்னது? யாரோ ஒரு மனுஷன். அவன் சொன்னான், உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாகவும் உன்னை தலைவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நினச்சி பயந்து ஓடி போயிட்டார் மோசே. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, 40 இயர்ஸில் மோசே ஓகேன்னு நினச்ச அந்த திட்டத்தை 80 இயர்ஸில் போஸ்ட்போன் பண்ணுறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன நினைக்கிறோன்னா,
ஆண்டவர் திட்டத்துக்காக நான் காத்திருக்கிறேன். தேவனுடைய நேரத்துக்காக மோசே காத்திருந்தாரா? மோசே எப்போ ரெடி ஆவார்னு கர்த்தர் காத்திருந்தாரா? ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம என்ன நினைக்கிறோம், மோசே காத்துக்கிட்டு இருந்தாரு. நோ, மோசே மறந்தே போயிட்டாரு. ஆனா கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு மோசே வருவான்னு. அவருடைய டைம் அவர் தூக்கி இப்படி போட்டாரு பாருங்க, அந்த டைம் இஸ் வெயிட்டிங் ஃபார் மோசஸ் டு கம். ஆமென். என்ன திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரோ நீங்க வர வரைக்கும் அவர் காத்திருக்கிறாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் எப்போ எனக்கு செய்வார், நான் காத்திருக்கிறேன். நீங்க காத்திருக்கிறதெல்லாம் விடுங்க, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 27 30 வாசிங்க. அப்போஸ்தலர் 7 27 30. பிறனுக்கு அநியாயம் செய்கிறவன், அப்போஸ்தலர் 7 வாசிங்க. பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வேதம் தெளிவா சொல்லு, இந்த வார்த்தை நிமித்தம், அந்த ஒரு வார்த்தை அவனால தாங்க முடியல. இவன் ஒரு தலைவனா இத்தனை ஜனங்களை நடத்தணும்னா ஒரு வார்த்தை தாங்க முடியலன்னா எப்படி? நேற்று அந்த சர்ச்சில் போயிருந்தோம், அந்த பாஸ்டர் சொன்னார், மா யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா கவலைப்படாதம்மா. யாராவது ஏதாவது உன்னை மோசமாக பேசி, உன்னை அசிங்கமாக பேசி, உன்னை வெட்கப்படுத்துகிற மாதிரி பேசி, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாதான் நீ உண்மையான ஊழியக்காரிமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் மோசேக்கு ஒரு வார்த்தை அவருக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பாருங்க, யாராவது எதையாவது சொல்கிற வார்த்தையை நம்பி நீங்கள் மனமடிவாகணும் அவசியம் இல்லை. நீங்க யார் என்பதை கர்த்தர் சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் அதனாலதான் நிறைய பேர் பேசுற வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்கறதும் இல்லை. புகழ்ச்சியா பேசுறதுக்கும் செவி கொடுத்துறாதீங்க, தாழ்ச்சியா போட்டு மிதிக்கிறதுக்கும் செவி கொடுத்துறாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் தன்னை புகழ்ந்தா போதும் அப்படியே மிதந்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆபத்து. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப தரமட்டா பேசினா போதும் அப்படியே தரமட்டமாக விழுந்துருவாங்க, அழுது குழம்பி. நான் வேஸ்ட் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. நீ என்ன சொல்கிறது? ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. என்னை தவிர வேற யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரேன்னு மோசே கேட்குற, நீ யாரையா சொல்கிறது? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அதுவும் நீ யார்கிட்ட சொல்கிற? படைத்த கடவுள்கிட்ட. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு God's time. நல்லா சொல்லுங்க, God's will. சத்தமா சொல்லுங்க, in God's time. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். So after 40 years still God is waiting for Moses to come. ஆண்டவர் மோசேக்காக இன்னும் 40 வருஷம் காத்திருந்து அவன் வருவான் திரும்புவான் மனம் திரும்புவான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஈவன் இன் ஆர் லைஃப், நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க திட்டம் நிறைவேற உனக்காக அவர் காத்திருக்கிறார்ன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எப்ப பார் புலம்ப வேண்டியது, நான் காத்திருக்கிறேன். ஒரு அழுக, ஒரு நீலி கண்ணீர் அந்த மாதிரி. எப்போதான் கர்த்தர் கண்ணை திறப்பாரோ, அவர் கண்ணு மூடுறதே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் கண்ணு மூடுறதே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, என் நேசருடைய கண்கள் மூடுகிறதே இல்லை. அவர் ஒன்னதான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமேன். உன்னை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். எவ்ரிடே நீங்கள் உள்ளங்கையை பார்க்காத நாளே இருக்காது. எத்தனை முறை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான்லாம் டைரக்ஷன் பார்க்குறதுக்கே கை தான் பார்ப்பேன். ஆமேன். அது என்னுடைய பழக்கம். ஸோ எப்போ கையை பார்ப்போம், ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம கை பார்த்ததே ஆகும். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்காக தாங்க ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாம் கரங்களை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ புரிஞ்சுதா? நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்கிறது தவறு. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நேரத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம், 3 சம்பவங்கள். அதில் நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருந்தால் அவருடைய திட்டம் அவருடைய நேரத்தில் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 3 காரியம் நான் எப்படி இருந்தா அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்றத கற்றுக்கலாம். முதல் ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? எப்போ? எந்த வயசுல? 75வது வயசுல. என்னைக்கு நிறைவேறுச்சு? 100வது வயசுல. எத்தனை வருஷம் காத்திருந்தாருன்னு அப்படி நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். 25 வருஷம். 25 வருஷம் அந்த மனுஷன் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுமந்து, தேவனுடைய தரிசனத்தை சுமந்து, தேவனுடைய திட்டத்தை சுமந்து, தேவனுடைய யூனிவர்சல் பிளானை தம் மேலே சுமந்து, தேவனுடைய அழைப்பை தம் மேலே சுமந்து அவர் ஆண்டவருடைய திட்டத்துக்காக, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்த்துட்டு இத்தனை வருஷம் நம்ம அதை தான் விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18லேருந்து 24. ரோமர் 4, 18லேருந்து 24. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. நல்ல கவனிங்க. அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் விசுவாசம், நம்பிக்கை. ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிப்போம். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். He was called as the father of faith. He is still the father of faith. யாருன்னா ஆபிரகாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு டைட்டில் கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்துட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? வசனம் சொல்லுது, இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம் வேகமா 24 வரைக்கும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புகிற விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்டுச்சுன்னு விட்டுறாதீங்க, உங்களுக்கும் அப்படியே தான் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்தது விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்? நம்பிக்கை இருக்கிறது நம்புறது, விசுவாசம் இல்லாதது நம்புறது. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாமா? ஆமென். யாருமே நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவன் கரெக்டாக சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன். பழைய கதை, ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன். யாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. 2 பேர் இருந்தாங்களாம். ஒருத்தர் மிஸ்டர் ஃபெய்த், இன்னொருத்தர் மிஸ்டர் பிலீஃப். மிஸ்டர் விசுவாசம், மிஸ்டர் நம்பிக்கை. 2 மனுஷன். ஓகே, ஒருத்தர் பேர் என்ன? மிஸ்டர் விசுவாசம், இன்னொருத்தர் பேர் மிஸ்டர் நம்பிக்கை. அந்த காலத்தில் ராஜா வாழ்ந்த காலத்தில் ராஜா ஒரு தண்டுடா போடுறாரு. ராஜாவின் பிறந்த நாளை ஒட்டி வருகிற வாரத்தில், அந்த நாளில் யாரெல்லாம் அரண்மனைக்கு வந்து என்ன பொருளெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அத்தனை பொருளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய
தண்டுரான்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில் அப்படியே டும் 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 இதனால் ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு நடிப்பாங்களே, அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் கிராமங்களுக்கெல்லாம் போட்டு அழைச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷம். மிஸ்டர் நம்பிக்கை போகிறார். போயிட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதி, எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அந்த காலத்தில் என்ன ஏறு மாடு வேணும், ஆடு மாடு வேணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று ஒரு பொருளெல்லாம் எழுதி ஒரு 10 பொருள் எழுதி ராஜா கிட்ட போய் பார்த்து ராஜா கிட்ட கொடுத்து, ராஜாவே நீர் வாழ்க, பிறந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட லிஸ்ட்டு, எனக்கு தேவை இதுதான் அப்படின்னு. உடனே ராஜா பார்த்துட்டு, சரிப்பா நீ வீட்டுக்கு போ, நான் அதை அனுப்பி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ராஜா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இவர் யார்? மிஸ்டர், சத்தமாக சொல்லுங்களேன், நம்பிக்கை. இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார்? விசுவாசம். மிஸ்டர் விசுவாசம். அவர் கேட்டார் நம்பிக்கை கிட்ட, என்ன நம்பிக்கை போயிட்டு வந்துட்டியா, ராஜாவை பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்துட்டேன்ப்பா. என்ன சொன்னார் ராஜா? இந்த மாதிரி லிஸ்ட்டை கொடுத்தேன், வீட்டுக்கு போ அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார், வந்துட்டேன், அந்த நம்பிக்கையில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு, சரி நீ போயிட்டியா விசுவாசம்? இல்லை நீ தான் போகிறேன் அப்படின்ட்டு விசுவாசம் கிளம்புறார். எப்படி கிளம்புறாருனா, 3 வண்டியை பிடிச்சிக்கிட்டு, பெரிய பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு, அப்போல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, வண்டி பிடிச்சி போவாங்கள்ல, அப்படியே மாட்டு வண்டி மாதிரி 3 வண்டியை எடுத்துக்கிட்டு ராஜா அரண்மனையில் முன்னாடி நிற்க வச்சுட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு, நம்பிக்கை ஒரு 10 லிஸ்ட்டுனா இவர் ஒரு 20 லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு, எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ராஜாவோட சமூகத்தில் போய் ராஜா கிட்ட கொடுத்து, ராஜாவே இதுதான் என்னோட லிஸ்ட். ராஜா பார்க்குறேன், பெரிய லிஸ்ட்டாக இருக்குதே, உனக்கு விசுவாசம் ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விசுவாசம் வீட்டுக்கு போ, நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னாராம். விசுவாசம் சொன்னாராம், நோ 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 ராஜா, வண்டி ரெடியாக இருக்கு வெளியில், வண்டியோடு தான் நான் வந்தேன், வெறுமையாக நான் போகிற மாதிரி இல்லை, நீங்கள் கொடுங்க, உங்கள் ஆசீர்வாதத்தோடு வண்டியில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நான் வீடு போய் சேர்ந்துருவேன், அதனால் வண்டியோடு வந்திருக்கேன் அப்படின்னு நிற்கிறாரு. ராஜா பார்த்துட்டு, நீ போப்பா, நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை ராஜா, நீங்கள் கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. இது என்னடா அது பெரிய தர்ம சங்கடமாகிடுச்சே, பிறந்த நாள் அதுக்குமா கொடுக்கலன்னா 4 பேர் மத்தியில் அவமானமாக போயிடும், யாரங்கே அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அதிகாரி வந்தான். நீ அவன் என்ன விசுவாசம் கேட்குறானோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு, கூட 2 ஜாஸ்தியாக கொடுத்து அனுப்பு, ஏன்னா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இல்லை, ஒரு பெருமையை காட்டணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புன்ட்டாராம். இவருக்கு ஒரே சந்தோஷம், அந்த 3 வண்டி நிரம்பி நல்லா எடுத்து கட்டிட்டு வீட்டு போய் இறங்கினா நம்பிக்கை பார்த்து அசந்து போயிட்டாராம். இப்போ புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? கரங்களை உயர்த்தி நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன, இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் மிஸ்டர் விசுவாசமா மிஸ்டர் நம்பிக்கையா அப்படி கேளுங்க. ஆமென். நீங்கள் மிஸ் விசுவாசமா மிஸ் நம்பிக்கையா அப்படின்னு கேளுங்க. மிஸ்ஸஸ்னா மிஸ்ஸஸ்ன்னு கேளுங்க. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆபிரகாம் விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலும் வல்லவனாய் இருந்தான். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதை சுதந்திரித்து கொள்ளவும் முடியாது. ஆமேன் வரலையே? அப்படி மாற்றி சொன்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை நிச்சயம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தின் அளவு அற்புதத்தின் அளவு. எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவ்வளவு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஏன் சில பேருக்கு நடக்குது, சில பேர் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? விசுவாசா, நம்பிக்கை நம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டான், விசுவாசம் விடலை, கிடைக்கிற வரைக்கும் விடலை, வேண்டுதல் விண்ணப்பத்தையும் ராஜா சமூகத்தில் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் அவருடைய நேரத்தில் நடக்க ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆத்துமாக்கள் வேணுமா? ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் ஆத்துமாக்களால் அலங்கரிக்கணுமா? சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு சொல்லி தருவாங்க, நம்ம பரலோகம் போனால் நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறீங்களோ அத்தனை வைரக்கல் வச்சுருப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே பார்த்து வைரக்கல் ஆத்துமா ஆதாயம் பண்ண அத்தனை வைரக்கல், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். கற்பனை பண்ணி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அதை நம்பி விசுவாசிச்சு நான் நம்புகிறேன், இன்றைக்கும் நான் நம்புகிறேன் அது. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாள் ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்போது வந்து எனக்கு ஊழியம் இல்லை. அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசியாக சபையில் மட்டும் ஊழியம் செஞ்சிட்ருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரே துக்கம், ஆண்டவரே நான் எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணேன்னே தெரியலையே, ஒரு வேளை மறிச்சு போனால் எத்தனை ஆத்துமா, எனக்கு என் தலையில் கிரீடத்தில் எத்தனை வைரக்கல் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அப்படியே விட்டேன். தூங்குறேன், கனவு மாதிரி வந்துச்சு. ஆனால் நான் வந்து தூங்கவும் இல்லை, சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கிறேன். அப்படி தான் எனக்கு இருக்குது. மத்தியானத்தில் கூட இல்லை, அது மார்னிங் டைம், ஐ டோன்ட் நோ ஈவினிங்காக என்னன்னு தெரில. அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஆனால் தரிசனமாக அப்படி காமிக்கிறாரு. அப்படி நிறைய திரள் கூட்டமாக காமிச்சார். அப்படி திரள் கூட்டமாக, இவ்வளோ திரள் கூட்டம் இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இத்தனை ஆத்துமாக்களை நீ சேகரிச்சிருக்க அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். நான் ஒன்றும் ஊழியக்காரி இல்லை, நான் பாஸ்டர் இல்லை அந்த டைமில், நான் ஒன்றும் சுவிசேஷ பயணம்னு நிறைய இடத்துக்கு போகல. ஒரு சபையில் ஒரு எஸ்எல்லா ஒரு 3 கேர்சல் எடுக்கிறேன், இந்த மாதிரி சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணுறேன், இப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் இவ்வளோ காட்டும் போது, என்ன ஆண்டவர் இவ்வளோ ஆத்துமாக்களை காட்டுறீங்க அப்படின்னு, இது ஒரு ஃப்யூச்சரா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் காமிக்க பக்கத்தில் நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அப்போவே அந்த விஷன் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி பார்த்தா குட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறத நான் பார்த்தேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க. அப்போ தான் தெரிஞ்சது, எல்லா இடத்துலையும் போய் சண்டே கிளாஸ் எடுக்க கர்த்தர் எனக்கு அப்போ கிருபை கொடுத்தார். அங்கங்கே ஏரியாவில் போய் நல்லா நிறைய 100 பிள்ளைங்க 75 பிள்ளைங்க ஒரே ஆளாக நல்ல 1.5 மணி நேரம் அதுங்களுக்கு நல்லா எடுத்து சமாளிச்சுட்டு வரத்துக்கு அந்த கிருபையும் அந்த பலத்தையும். இப்போ யாரா பாட்டு நடத்துனீங்கன்னா சோர்ந்து போயிடுறீங்க, பிள்ளைங்களுக்கு கதை சொல்லிட்டோம், நான் கதை சொல்லிட்டேன் சோர்ந்து போயிட்டேன், இனி அடுத்த மாதம் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரே ஆளாக அதை செய்கிறதுக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ காட்டுறார் ஆண்டவர் அவ்வளோ ஜனம். ஆமேன். பேதுருக்கே கர்த்தர் கொடுத்த முதல் ஊழியம், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அசட்டை பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா. மேய்ப்பன் ஊழியம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா சண்டே ஸ்கூலில் ஆரம்பிக்குது. ஏதாவது ஒரு ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஈஸி. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா அது அப்படியே நம்பும் கற்றுக்கும். நம்ம தான் 100 கேள்வி கேட்போம். பைபிளில் இது போட்டிருக்கா, இது ஏன் இப்படி இருக்குது இந்த வசனம், இதுக்கு ஒரு விளக்கம் வேற. அதுவும் யூத் பிள்ளைங்கள் கேட்கவே வேணாம், 1008 கேள்வி வந்துடும். சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை, சொன்ன உடனே ஆமேன் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒயிட் பேப்பராக அவங்க இருதயம் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ நான் நினைக்கிறேன் அவுட் ஆஃப் இது போயிட்டுருக்கேன், ஏதோ ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கார், நம்புறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு தடவை என் கிளாஸில் ஒரு பையன் பயங்கர வாள், சண்டே கிளாஸு. நானும் சண்டே கிளாஸ் வந்து எங்கள் சர்ச்சில் 9 இயர்ஸ் 9 வருஷம் சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தேன். யூத் அவங்கள மாதிரி இருக்கும்போது முன்னாடி உட்காந்துருக்கவங்கள மாதிரி நான் 9 இயர்ஸ் இருந்தேன். 10th இயரில் தான் அப்புறம் எனக்கு திருமணம் ஆச்சு. அதோட சர்ச்சு சண்டே கிளாஸ் எடுக்க முடியல, வந்துட்டேன். அப்போது ஆனால் வீட்டில் சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் கூட. ஆமேன். அப்புறம் VBS எடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே ஆண்டவர் கிருபையில் நடந்துட்டு இருந்தது. ஒரு தடவை எனக்கு வந்து நான் பிகினரில் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இயர் நான் காலேஜ் BSc ஃபஸ்ட் இயர் நான் மைக்ரோபயாலஜி படிச்சுட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் இயர் முதல் மாதமே காலேஜில் சேர்ந்துட்டு சர்ச்சில் போய் சண்டே கிளாஸ் டீச்சராக ஃபஸ்ட்டு போகிறேன். பிகினரு, ஒன்றும் தெரியாது, அப்படியே முழிக்கிறேன் நான், யார்கிட்ட போகணும் என்ன பேசணும்னு தெரியாமல். அப்போது சண்டே கிளாஸ் லீடர் அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, ஒன்றை மாதிரி தாம்மா நானும் என்னோட BSc ஃபஸ்ட் இயரில் நான் பிகினர் கிளாஸ் எடுத்தேன், உனக்கு பிகினர் கிளாஸ் பிகினர் A அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஆமேன். ஏன்னா நானே ஒன்றுமே என்ன சொல்கிறது, ஒன்றும் பயந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட்டு டே சண்டே ஸ்கூலுக்கு போகிறோம், எப்படி இருக்குமோ, யாரெல்லாம் எப்படி பழகுவாங்களோ அப்படின்ற ஒரு, ஏன்னா பெரிய சர்ச்சு, நிறைய பெரிய காங்கிரிகேஷனு, நிறைய பிள்ளைங்க, அப்படி பயத்தில் போகிறேன். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமேன். அப்போ அதுலேருந்து நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், நான் சண்டே கிளாஸ் டீம் அண்ணா மாதிரி நானும் ஒரு தலைவனாக வரணும்னு நினச்சேன். ஆனால் பல வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவரை நான் அது கிருபையாக நிறைவேற்றி கொடுத்தார். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிகினர்லேருந்து ஒவ்வொரு கிளாஸாக
கிளாஸாக நான் 9 இயர்ஸில் மாறி மாறி சீனியர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வருஷம் சீனியர் தான் எனக்கு கொடுப்பாங்க. அதுவும் இங்கிலீஷ் மீடியம்னால இங்கிலீஷ் சீனியர்ஸ் தான் எனக்கு வரும். நிறைய பாய்ஸ் இருப்பாங்க மோஸ்ட்டாக, அப்படி இருப்பாங்க. அதில் ஒரு பையன் பயங்கர வாளுனா ஊரில் அருந்த வாளுன்னுவாங்களா, அந்த மாதிரி இருக்கவே மாட்டான். இப்படி திரும்பினா இன்னொருத்தனை கிள்ளிடுவான். அந்த மாதிரி பெரியவன் தான், என்ன சொல்கிற டீனேஜ் தான். ஆனால் பண்ணுற ரகலைன்றது கொஞ்சம் நான் சொல்ல, அண்ணா சொல்லுவாங்களே சேட்டைக்காரன்னுவாங்களே அந்த மாதிரி. அப்போது இப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி நடக்காது. ஆனால் சண்டே ஸ்கூல் விடும் போது அவங்க அப்பா வந்தாருன்னா அவங்க அப்பாட்ட போய் நிற்பேன். அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், சிஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் அவன் தாங்கலை, அவன் பண்ணுற வேலை, ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸ்தோத்திரம், நான் எங்கே போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு. சரி பிரதர் ப்ரேயர் பண்ணலான்ட்டு அப்புறம் அவனுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கு தான் டெக்னிக்லாம் தெரியுமே, யார் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சிடுறது. இப்போவும் ஸ்கூல்லேயும் அதே தான் பண்ணுவேன். யார் எந்த ஸ்டூடெண்ட்டை எந்த டீச்சருக்கும் பிடிக்காதோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபேவரட் டீச்சராக இருப்பேன். அது எப்போவுமே அதை பிடிச்சிட்டு அந்த பையனை, நீ பக்கத்தில் உட்கார், நீ வா, நீ தான் லீடர்டா, நீ தான் எல்லாரையும் கவனிச்சுக்கணும், யாரும் பேசாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் பேட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் நல்லத்தனமாக அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் பிள்ளைங்களுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணுமா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வந்துச்சுனாலே யூ ஆர் சக்ஸஸ். ஆமேன். நீங்கள் சொல்கிறத அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா. அப்போ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவனுக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படைய ஆரம்பித்தான். நாட்கள் உருண்டோடிடுச்சு. பல வருஷங்கள் கழிச்சு எனக்கு திருமணமாகி டாஃப்னி பிறந்துட்டா. சர்ச்சுக்கே போகிறோம், அதே சர்ச்சுக்கு. ரொம்ப வருஷம் கழித்து அவனை பார்த்தேன். அவன் பார்த்தா வாட்ட சாட்டமாக, நான் கல்யாணம் ஆகி அதே மாதிரி தான் இருக்கேன். அவன் பார்த்தா வாட்ட சாட்டமாக அப்படி இருக்கான் ஹைட்டா. அக்கா ப்ரைஸ் லார்ட் அப்படின்னா பார்த்தேன். உத்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அந்த பையன். அவனை மறக்கவே முடியாது. ஆனால் அந்த ஃபேஸ் அப்படியே தெரியுது. ஆனால் பெரியவன் ஆகிட்டான். பார்த்தோன்னே ப்ரைஸ் லார்ட் எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன் அக்கா, நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்னோடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ அது ஒரு மோசமான சிட்டி வேறு அந்த டைமே. உடனே பெங்களூரில் இருக்கியா, டே என்னடா நல்ல பையனாக இருக்கியாடா, ஆண்டவர் பிள்ளையா இருக்கியா, ஆண்டவர் மேலே அன்பாருடா, ஆண்டவர் விட்டுறாதடா, உலகம் வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேசாமல் அப்படி கையை கட்டிட்டு, ஹைட்டு டொம்பட்டால் இப்படி அமைதியாக அப்படி கையை கட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அக்கா கேட்டு முடிச்சுட்டு, அக்கா நான் ஆண்டவர் கிருபையில் பால்தங்கியா சர்ச்சில் ஏரியா பாஸ்டராக இருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னான். பாருங்க, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா. இதெல்லாம் தான் ஊழியம், ஆண்டவர் பார்க்குற ஊழியம். இதுக்கு ஒரு பெரிய மேடையோ இதுக்கு ஒரு பெரிய மாலையோ கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் அதுக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும், ஒரு பெருக்கம் கிடைக்குங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா. யாருக்குமே தெரியாமல் செய்கிற ஊழியம் அது. ஆச்சரியப்பட்டேன் நான். அப்போ தான் தெரிஞ்சது, அந்த கனவுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆண்டவர் அன்பு ஒரு நாளும் அவங்க விட்டு போக மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா. சரி, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் ஹிம். அவருடைய நேரத்துக்காக நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் ராங். காட் இஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் அஸ். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா. ஸோ நம்பர் 1 முதல்ல ஆபிரகாம். ஆமேன். ஆபிரகாம் அந்த 100 வயசு வரைக்கும் அவருக்காக ஏன் காத்திருந்தார்னா, நம்ம நினைக்கிறோம் ஆபிரகாம் காத்திருந்தார். இல்லை, ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அது விசுவாசத்தின் தந்தைன்னு அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டிலுக்காக காத்திருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா. ஒருவேளை 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு 76 வயசில் ஆண்டவர் நிறைவேற்றியிருப்பார். ஆனால் ஆபிரகாம் மூலியமா இப்படி ஒரு பவர்ஃபுல் சந்ததி வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா மாறியிருப்பாரான்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 75 வயசுல கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல நிறைவேறி இருந்ததுன்னா, ஒரு நாள் ஈசாக்க கொடு, பலி கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? போங்க ஆண்டவரே, கொடுத்துட்டு திருப்பியா கேட்குறீங்க? முடியவே முடியாது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்டயே. நம்ம ஆளுங்க சண்டை போடுறது முடியவே முடியாது. ஒரு ஊழியக்கார் சொன்னார், அந்த ஊழியக்கார் குழந்தை பிறந்துட்டு இறந்துருச்சு. இறந்த உடனே பிசாசு சொல்லுதான், இப்போ நீ சொல்லுவியா ஏசு நல்லவர்னு?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தால் மட்டும் ஏசு நல்லவர்னு கற்றுக்குறோமா? என்ன நடந்தாலும் ஏசு நல்லவர்னு சொல்கிற தெளிவு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறா என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்டார்னா அந்த 25 வருஷம் ஆண்டவர் அவரை உருவாக்கின நாட்கள்னால தான் ஈசாக்கை பலியிட அவர் தன்னை அர்ப்பணித்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போமா? நல்ல நல்ல கரங்களை அசைத்து நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையில் ஆண்டவர் அதை நிறைவேற்ற. பாட்டு பாட முடியுமா? ஏற்ற காலத்தில். கரங்களை தட்டி ஒரு விசை. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் அவசரப்படாமல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல நல்ல கரங்களை தட்டி. ஆபிரகாம் சோர்ந்து போகல, அவசரப்படல. ஏற்ற வேலை நிறைவேற கர்த்தர் தன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். ஆமென் சொல்லலாம். ஒருவேளை அந்த 25 வருஷம் ஆபிரகாம் உருவாக்கப்படலைன்னா ஈசாக்க கொடு அப்படின்னு கேட்கும் போது அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. ஆமென். அந்த இருதயத்தை வர வரைக்கும் கர்த்தர் டைம் கொடுக்குறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆபிரகாம் காத்திருந்தார், ஆனால் ஆண்டவர் காத்திருந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னை ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு உருவாக்குற வரைக்கும், ஒரு தாயாய் தகப்பனாய் தலைவனாய் உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். நம்ம வாழ்க்கையிலே அதுதான். இட்ஸ் நாட் த டிலே. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஸோ நம்ம ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகணும். ஆமென். ரெண்டாவது லாசரு மரித்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணார். எத்தனை நாள்? 4 days. 2 days வெயிட் பண்ணி பிரயாணம் பண்ணி வராரு. டோட்டலாக எத்தனை டேஸ் ஆகுது? 4 நாள் ஆகுது. சொல்லுங்கள், 4 நாள். 4 நாள். சொல்லுங்களேன், 4 நாள். 4 நாள். எல்லாரும் கை வச்சு 4 நாள். ஆமென். அந்த 4 நாள் வந்த பிறகு அவங்க அக்கா சொல்கிறா, 4 நாள் ஆயிற்றே நாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 4 நாள் தான். மறிச்ச பிறகு 4 பேர் வருவாங்க. எதுக்கு? பாடையை தூக்க. 4 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்களேன்? நாரி போயிடும். அதான் மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய சரீரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன். 4 பேர் தூக்க வருவாங்க. நம்ம மறிச்ச பிறகு 4 நாள் ஆச்சுன்னா சொந்த அக்கா சொல்றா நாரி போகும். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் சரீரம். இந்த சரீரத்துக்கு எவ்வளோ பியூட்டி பார்லரு, இந்த சரீரத்துக்கு எவ்வளோ மேக்கப்பு செட்டு, இந்த சரீரத்துக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு வேணும் தான். ஆனால் ஓவராக அது மேலே மனசு வைக்க வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் 4 நாள் அவ்வளோதான். ஆனால் ஒரு 4 நாள் டிலே பண்ணி வந்தது எதுக்குன்னா, God's delay is not his denial அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் டிலே பண்றாருன்னா டினை பண்ணலாம், அதாவது நடக்காது அப்படின்னு சொல்ல வரல. அவர் பண்ற டிலே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இன் தி ஹோல் ஹிஸ்டரி மாறி போனது. ஆமென். லாசரு 4 நாள் பிறகு எழுப்பினார்ன்ற ஒரு ஹிஸ்டரி மேக்கிங் ஒருத்தரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். மரிச்சவங்க எழுந்திருந்திருக்காங்க. இத்தனை எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு. ஆனால் 4 நாள் பிறகு ஒரு மனுஷன் எழுந்து வந்தான். அதுவும் எங்க? கல்லறையிலேருந்து எழுந்து வந்தான்றது நடக்கவே இல்லை.
இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்தார், கல்லறையிலிருந்து எழுந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவர் மரிக்கல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். லாசரு அப்படி இல்லை, அப்புறம் அவன் வேலை வந்தவன அவன் மரிச்சு போயிட்டான். ஆமேன். ஆனா ஒரு நாள் அவனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் என்னன்னா, மரிச்சு 4 நாள் பிறகும் கர்த்தர் எழுப்புவாரு, அப்போ தேவனுடைய நாம மகிமைப்படும். லாசரு மூலியமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் என்பதற்காகவே அந்த திட்டம். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் டிலே பண்றாரு நினைக்கிறாதீங்க. நம்ம எல்லாம் நினைச்சாங்க, அவங்க அக்கா தங்கச்சி நினைச்சாங்க, ஆண்டவர் ஏன் டிலே பண்ணாரு, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்க ஏன் ஆண்டவரை வராமல் போயிட்டீங்க, ஊருக்கெல்லாம் நீங்க சுகத்தை கொடுத்தீங்க. பக்கத்துல இந்த யூதர்கள்லாம் சொல்றாரு, அவர் ஜெபிச்சு எத்தனையோ பேர் சுகம் கிடைச்சிச்சு, அவர் சொந்த என்ன சொல்றது நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ஜெபிக்காம விட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. God's delay is going to be your life's greatest dimension. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிமாணத்துக்காக தான் கர்த்தர் சில நேரம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை டிலே பண்ணுறார், தாமதிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3:9. வேகமா. எல்லாரும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நினைக்கிறோம் அவர் தாமதிக்கிறார்னு, வசனம் சொல்லுது அவர் தாமதிக்கல, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாரு. அவருடைய டைமுக்காக நீங்க நானும் காத்திருக்கிறதுல அவர் காத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம என்ன செய்வோம், மோஸ்டா ஃபோனில் டைம் செட் பண்ணுவோம். காலையில் அலாரத்துக்கு டைம் செட் பண்ணுவீங்க இல்லை? நம்ம கேலண்டரில் நாள் குறித்து வைப்பீங்க, நேரத்தை குறித்து வைப்பீங்க. சேவ் த டேட் அப்படின்னு போட்டு வரும் நிறைய இன்விடேஷன், எல்லாம் டேட்டை குறித்து வைப்பீங்க. கூகுள் கேலண்டரில் ரிமைண்டர் வைப்பீங்க. ஆனால் பரலோக கேலண்டர்னு ஒன்று இருக்குது. அந்த பரலோக கேலண்டரில் என்ன போட்டிருக்கோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். அந்த நேரம் வந்தோன்னு ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்துவார். மோசேயை துரிதப்படுத்தினார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? லாசரு கிட்ட வந்து கல்லறையை தரங்க துரிதப்படுத்துறாரு, ஏன்னா வேலை வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஸோ காட்ஸ் டிலே நினச்சிட்டு இருக்க நம்ம, அவர் தாமதிக்கலை, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் உங்களுக்காக எனக்காக காத்திருக்காரு. அவர் நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ண நேரத்துக்கு நம்ம கரெக்டாக வந்து சேரணும்னு அவர் காத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு 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 கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க. இஸ் காட் டிலேயிங் ஆர் யூ டிலேயிங்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் தாமதிக்கிறாரா இல்லை நீங்க தாமதிக்கிறீங்களா? அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. ஏன் ஆண்டவர் டிலே பண்றாரு தெரியலையே அப்படி நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் டிலே பண்ணல, நீ டிலே பண்ற. நீ டிலே பண்ணாலும் டினை பண்ணாலும் அவர் டைம்ல வந்து உன்னை துரிதப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமென். பேதுரு டினை பண்ணார், விட்டாரா? இல்ல, அவர் டைம்ல அவர் துரிதப்படுத்திட்டே இருக்கார். பேதுரு நீதான் வேணும், நீதான் வேணும், நீதான் வேணும். மோசே நீதான் வேணும், நீதான் வேணும். யோனா நீதான் வேணும், நீதான் வேணும். அவருடைய திட்டம் ஒரு நாள் மாறாது. அவர் டைம்ல அவருடைய திட்டம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறியே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 சோ இரண்டாவது காரியம், ஆண்டவர் நமக்கான காரியத்தை செய்து முடிப்பார். கிரேட்டஸ்ட் மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதுக்காக தான் அந்த நேரம். மிகப்பெரிய மிராக்கிளா நீங்கள் மாறுறதுக்காக தான் நேரம். கொஞ்சம் ரீசெண்டாக அந்த கிரிக்கெட்டில் வின் பண்ண அந்த கேர்ள் பேர் என்ன? ஜெமிமா ராட்ரிகஸ்.
அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்க சொல்கிறாங்க, இந்த திட்டத்துக்காகவே என் ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல. த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பை அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஜெமிமா தான் அப்படின்றது உலகமே பேசுகிற அளவுக்கு, உலகமே ஜெமிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை அவளுடைய வாழ்க்கையில் செய்து முடித்தார். நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மிகப்பெரிய லாசரு எப்படி இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி மேக்கிங்காக இருந்ததோ அதே போல் என் வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் திங்ஸ் will happen in my life. போட்டு இன்னைக்கு சைனை போடுங்க, ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு டேட்டை போடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் உங்கள் வாழ்க்கையில் நடக்க, ஆண்டவர் வந்து ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்க, வரலாறே உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற நாள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்தும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்படி லாசரு அடங்கி இருந்தாரோ நம்ம வாழ்க்கையில் சில நேரம் அடங்கி இருக்கணும். வெளியிலே தெரியாமல் வச்சுருப்பாரு, ஒரு நாள் வெளியில் காமிப்பார் நம்மளை. ஆமேன். பிரைடெல்லாம் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேல் போட்டு தான் வருவாங்க சர்ச்சுக்குள்ளே. பார்த்துருக்கீங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. திருமணம் முடிஞ்ச பிறகு தான் அப்படி திரும்புவாங்க, ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பிரைடாக வச்சுருக்கிறாரு. ஆமேன். நல்ல வேல் போட்டு மூடி வச்சுருக்கிறாரு. நாள் நேரம் வரும்போது உங்களை ஆண்டவர் அதை திறந்து காமிப்பார். பாருங்க, உங்களுடைய பிரகாசம் எல்லா இடங்களிலும் மகிமையாய் வீசப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மூன்றாவது, ஆதியாகமம் 40:23 த தேர்ட் பர்சன் யோசேப்பு. ஆமேன். யோசேப்பு வாழ்க்கையில் அந்த ரைட் டைம் வரைக்கும் ஆண்டவர் எதுவும் செய்யலை. அந்த ரைட் டைம் வந்தோன்னு செய்தார். வேகமா. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை 40:23 யோசேப்பை நினையாமல் மறந்து போயிட்டான். அடுத்த வசனம் 41. இவன் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று. போதும். இப்போ யோசேப்பனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சரியா தரிசனம் எப்போ கொடுத்தாரு? நல்லா யங் ஏஜ்ல, டீனேஜ்ல கொடுத்துறாரு தரிசனத்தை. ஆண்டவர் வந்து சொப்பனமாவே காமிச்சு தரிசனத்தை கரெக்டாக சொல்லிட்டாரு. நீ தலைவனா இருப்ப, உனக்கு கீழே உன் பிரதர்ஸ் எல்லாம் வணங்கி நிற்பாங்கன்றதை காமிச்சு கொடுத்துட்டாரு. தெளிவான ஒரு தரிசனம், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ட்ராவல் பண்றாரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல. ஒளிஞ்சிரு என்ன சொல்றது, குழியில போடுறாங்க, அடிமையா விற்கிறாரு. ஒரு அடிமை செய்யற வேலைன்றது சாதாரண வேலை இல்லைங்க. வேலைக்காரன் செய்யற வேலைக்கும் அடிமை செய்யற வேலைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? அடிமை அவ்வளோ கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொன்னாலும் செய்யணும். ஆனா அந்த அடிமையில இருந்து மற்ற அடிமைகளாம் செய்யற வேலையை விட யோசேப்பனுடைய வேலை ஸ்பெஷலா இருந்ததுனால தான் மேல 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 உயர்ந்து ஒரு அதிகாரியா அவன் மாறுறதுக்குன்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். அப்போ போத்திபார் வீட்டில் ஒரு அதிகாரியாக மாறுறதுக்கு இட்ஸ் அ ப்ராசஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தும் ஒரே நிமிஷத்தில் கீழே திரும்பியும் தள்ளி எங்கே போயிட்டான்? ஜெயிலுக்கு. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் அவனுக்குள்ளே இருந்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும்ன்றதான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என்ன ப்ராசஸாக வேணா இருக்கலாம் சொல்லுங்க, சுற்றி சொல்லுங்க. என்ன ப்ராசஸாக வேணா இருக்கலாம் சொல்லுங்க. என்ன ப்ராசஸாக வேணா இருக்கலாம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த தீ, எனக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம் ஒரு நாளும் அவிஞ்சு போகாது, ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது என்னை பார்வோனுக்கு முன்னாடி போய் நிறுத்தும். ஏற்ற வேலையில, சரியான வேலையில. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? உங்க வாழ்க்கை ஒரு நாள் வரும், ஒரு திட்டம் வரும், அது பார்வோனுக்கு முன்னாடி உங்களை நிறுத்தினா ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிக்க வைப்பார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். ஆமென். ஆனா பாருங்க, அவன் என்ன யோசிச்சான்னா, பானபாத்திரக்காரன் மூலியமா நடக்கும்னு துரிதப்படுத்த நினைச்சான். ஆனா துரிதமாச்சா? 2 வருஷம் டிலே ஆச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களா ஏதாவது செஞ்சீங்கன்னா அது 2 வருஷம் டிலே ஆயிரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆக்சுவலி காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமேன். ஆனால் அவர் ஒரு பிளான் அண்ட் பர்பஸை உங்கள் வாழ்க்கையில் வச்சுட்டு அவருடைய டைமையும் குறிச்சிட்டு அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார்.
அந்த டைம் வந்தோன்னு உங்களை துரிதப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய், சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் நம்ம சபைக்கு சொல்லுகிற இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் தீவிரமாய் அவர் நேரத்துல அவர் திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும், சபையில நிறைவேறும், ஆமென். குடும்பத்துல நிறைவேறும். எழுமி நிப்போமா தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவருடைய நேரம், சரியான நேரம், ஏற்ற வேலை அப்படின்னு சங்கீதம் 104 போட்டிருக்கு. ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாம் காத்திருக்குதான். அதே மாதிரி ஏற்ற வேலையில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஏற்ற சமயத்தில் எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த பிளானை, அந்த திட்டத்தை செய்து முடிக்க எனக்கு கிருபை தருவார், பலன் தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி. தாவீதின் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. தாவீதின் வாழ்க்கையில் ப்ராசஸ் நிறைய இருந்துச்சு. குழியில் போட்டாங்க, அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தான். அவன் குகையில் ஒளிஞ்சிட்டு இருந்தான், மலையில் ஒளிஞ்சிருந்தான், காடுல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளோ நடந்தாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறிடுச்சு. அப்போ நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் வாழ்க்கையில உங்க திட்டம் உங்க நேரத்துல நடக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட செய்ய வேண்டிய ஜெபம். என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I'm giving myself to you. Thank you, Holy Spirit. என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன். ஏற்ற வேலையில் நீங்கள் அதை நடத்துவீங்கன்னு ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. 25 வருஷமா கர்த்தர் காத்திருந்தாரு. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆகிற வரைக்கும் உங்களுக்காக ஆண்டவர் சில வருஷங்களை குறிச்சு வச்சு காத்திருக்கிறார். யோசிப்புக்கு சில வருஷங்களை குறிச்சு வச்சு காத்திருந்தார். யோசிப்பு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நடக்கல. ட்ரை பண்ணா, மாம்சத்துல ட்ரை பண்ணா, சிபார்சு நடக்குமா, நடக்கல. 2 வருஷம் சென்ற பின்பு ஆண்டவர் எப்ப குறித்திருக்காரு உங்களுக்கு நாள், அவருடைய வேலை என்னைக்குன்னு கரெக்டா பரலோகம் கேலண்டர்ல குறிச்சு வைக்கப்பட்டிருக்குதோ அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். ஹெவன்லி கேலண்டர் goes in heaven. கூகுள் கேலண்டர் வேணா இங்க குளோபல்ல நடக்கும், ஆனா ஹெவன்லி கேலண்டர் தான் ஹெவன்ல நடக்கும். பரலோகத்துல நடக்கிறது தான் பூலோகத்துல நடக்கும். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆண்டவரை மாத்திர பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் காட், ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே யோசிப்பு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருந்தாரு, தாவீது முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாரு. இவங்க 2 பேரும் வாலிபர்கள் தான். யோசேப்பும் வாலிப நேரத்துல, தாவீதும் வாலிப நேரத்துல ஒப்பு கொடுத்திருந்தார். மோசே வயதான நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். ஒப்பு கொடுப்போமா? 4 நாள் சென்ற பின்பு வர்றீங்களே ஆண்டவரேன்னு கேட்ட மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொன்னார் காரியம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கும்படி செய்தார். God's delay is going to be your new destination. Amen. We think his delay அப்படின்னு நினைக்கிறோம், but he's going to open a new door for you. Next dimensionல கர்த்தர் நடத்த போறார். அடுத்த பரிமாணத்துக்குள்ள நடத்த போகிறார். நம்ம தாமதிக்கிறார் நினைக்கிற காரியம் அடுத்த பரிமாணத்துக்குள்ள நம்மளை நடத்த போகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. He is not delaying in your life, but you do not delay God's will. கர்த்தருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில தாமதிக்காதீங்க. Do not delay. ஞானஸ்நானம் எடுனா தாமதிக்காதீங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளனா தாமதிக்காதீங்க. ஊழியத்துக்கு வானா தாமதிக்காதீங்க. கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யினா தாமதிக்காதீங்க. Do not delay. நம்ம ஆண்டவர் வேலை பழிய போட்டு கர்த்தர் தான் தாமதிக்கிறார் இல்ல, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்க சுவாபம் டிலே பண்ணுது, உங்க கோபம், உங்க மூர்க்கம், சில நேரம் வெறித்தனம் டிலே பண்ணது கர்த்தருடைய சித்தத்தை. ஒப்பு கொடுப்போமா?
ஆண்டவர் ஒரு சுவாபம் டிலே பண்ணாதபடி, என் ஜென்ம சுவாபம், எங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கிற சுவாபம் இல்லை என்னுடைய குணாதிசயம் டிலே பண்ணாதபடி என்னை உடைச்சு உருவாக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் பெர்ஃபெக்ட் பிளானுக்காக அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். He is waiting for you. சரியான வேலை வந்த போது மரியாளுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்து இயேசு என்ற குமாரன் உனக்கு பிறப்பான்னு சொன்னாரு பாருங்க. அந்த வேலை வரதுக்காக அண்ணாள் ஜெபித்த போது, ஆலயத்துல ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது வேலை வந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்கிறார். டைம் ஹஸ் கம், டைம் ஹஸ் கம். வேலை வந்ததுன்னு சொல்லி விசுவாசிச்சு ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய், ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தது போல் என் வாழ்வின் மேன்மையை உமக்கு தருகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தது போல் என் வாழ்வின் மேன்மையை உமக்கு தருகிறேன். ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய், ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய். அன்னாள் சாமுவேலை ஒப்பு கொடுத்தது போல் என் வாழ்வின் முதன்மையை உமக்கு தருகிறேன். அன்னாள் சாமுவேலை ஒப்பு கொடுத்தது போல் என் வாழ்வின் முதன்மையை உமக்கு தருகிறேன். ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய், ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய், ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய், ஒப்பு கொடுக்கின்றேன் உம் சமூகத்திலே, ஒப்பு கொடுக்கின்றேன் முழுவதுமாய். ஒவ்வொருவரை நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லி, அப்பா என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் முதன்மையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, என் மேன்மையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த வாழ்க்கையில கர்த்தர் பிரியமா இருக்கிறார்.